இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போன் மேரோ எக்ஸாமினேஷன். ஸோ போன் மேரோ எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேஷண்ட்ஸுக்கு எதுவும் ஹிஸ்டாலஜிக்கலாவோ இல்லை ஆன்காலஜிக்கலாவோ எதுவும் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ ஹிஸ்டாலஜிக்கல் அண்ட் ஆன்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, லுக்கிமியா, மல்டிபிள் மைலோமா, லிம்போமா, அனிமியா, இந்த மாதிரி எதுவும் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பண்ணுவோம். இது வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, போன் மேரோ அஸ்பிரேஷன். ஃபஸ்ட் மெத்தட் வந்து போன் மேரோ அஸ்பிரேஷன். செகண்ட் மெத்தட் வந்து போன் மேரோ பயாப்சி. செகண்ட் மெத்தட் போன் மேரோ பயாப்சி. இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைட் ஆஃப் போன் மேரோ எக்ஸாமினேஷன். எந்தெந்த சைட்லலாம் நம்ம இந்த எக்ஸாமினேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரஸ்ட் போன், அதை வந்து ஸ்டேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரஸ்ட் போனில் வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பைனு, முதுகெலும்பு, வேறு வந்து பெல்விக்ஸ், அப்புறம் தை போனில், அப்புறம் குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிபியா, இங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணலாம், போன் மேரோ எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் செட் வேணும். நெக்ஸ்ட் வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்ன வேணும் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் செட் வேணும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டவல் வேணும், அப்புறம் ஸ்டெரைலான க்ளவுஸு, மாஸ்க்கு இதெல்லாம் வேணும். அப்புறம் போன் மேரோ எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக வேண்டியது வந்து என்னென்னா, அஸ்பிரேஷன் நீடில் அண்ட் பயாப்சி நீடில் வேணும். அது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் அயோடின் சொல்யூஷன் வேணும், அப்புறம் லோக்கல் அனஸ்தீஷியா வேணும். இதெல்லாம் போன் மேரோ எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடான போன் மேரோ அஸ்பிரேஷன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ போன் மேரோ அஸ்பிரேஷன் அப்படின்னா, நம்ம போனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய போன் மேரோவில் இருந்து லிக்விட்ஸை மட்டும் எடுக்கிறது தான் போன் மேரோ அஸ்பிரேஷன். ஸோ டேக் அ ஸ்மால் சாம்பிள் ஆஃப் த லிக்விட் பார்ட் ஆஃப் யுவர் போன் மேரோவிலேருந்து அந்த லிக்விட் பார்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் போன் மேரோ அஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த போன் மேரோ அஸ்பிரேஷனுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாலஸ் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நீடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாலஸ் நீடில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரொசீஜர். இந்த போன் மேரோ அஸ்பிரேஷன் வந்து என்ன ப்ரொசீஜரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜனு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, அப்புறம் பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட்டை வந்து ஒரு சைடாக படுக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா குப்புற படுக்க வைக்கணும். ஸோ லையிங் ஆன் ஒன் சைட், அப்படி இல்லைன்னா யுவர் பெல்லி, குப்புற படுக்க வைக்கிறது. ஸோ அந்த பொசிஷனில் தான் படுக்க வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த சைட்டில் நம்ம போன் மேரோ இந்த எக்ஸாமினேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். பெல்விக்ஸா, ஸ்பைனா, எந்த மாதிரி சைட்டில் நம்ம பண்ண போகிறோன்றதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஐடென்டிஃபை த சைட் ஃபார் அஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு அந்த சைட்டை வந்து க்ளீன் பண்ணணும். எந்த சைட்டில் நம்ம கொடுத்துக்கணும் அந்த சைட்டில் க்ளீன் பண்ணிட்டு அனஸ்தீஷியா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அந்த சாலஸ் அஸ்பிரேஷன் நீடில் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்கின்னுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். இந்த நீடில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கின்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அந்த நீடில் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு போனுக்கு அடுத்து எங்கே போகும் அப்படின்னா, அந்த போனுக்குள்ளே இருக்கிற போன் மேரோக்குள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த லிக்விட் பார்ட்டை மட்டும் ஸ்ட்ரெஞ்ச் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நீடிலில் இருக்கக்கூடிய ஸ்டைலட் அப்படிங்கிற பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிஞ்சை வந்து அட்டாச் பண்ணணும். ஊசி அட்டாச் பண்ணிட்டு அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் பார்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிஞ்சில் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த நீடில் அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குத்தின இடத்துல
அது அந்த கவர் போட்டு ஆயின்மெண்ட் போட்டு கவர் போட்டு நல்லா ப்ளீட் ஆகாத மாதிரி பேண்டேஜ் போட்டுறணும். நெக்ஸ்ட்டு அந்த கலெக்ட் பண்ண அந்த லிக்விட் பார்ட்டை உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மியர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸ்மியர் பண்ணிவிட்டு அது வந்து 95% மெத்தனாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏர் ட்ரையிங் பண்ணணும். ஏர் ட்ரையிங் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் ஸ்டெயின் பண்ணி ராமனோஸ்கி ஸ்டெயின் யூஸ் பண்ணி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்மியரை வந்து ஸ்டெயின் பண்ணணும். இதுதான் போன் மேரோ ஆஸ்பிரேஷனோட ப்ரொசீஜர். ஸோ ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறமா அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்ஃபாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா பெட்டர் செல்லுலார் மார்ஃபாலஜி. அதோட செல்லுலார் வந்து நல்லா தெரியும், அதோட செல்லுலார் இருக்குது. ஆனால் போன் மேரோ ஆர்கிடெக்சர் வந்து தெளிவாக தெரியாது, அவ்வளோ தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுதான் மார்ஃபாலஜி ஆஃப் போன் மேரோ ஆஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னா போன் மேரோ பயாப்சி. ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். போன் மேரோவில் இருந்து சாலிட் பார்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். சாலிட் பார்ட்னால் அந்த ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும்ல, ஸ்பாஞ்சி போன் சொல்லுவாங்கள்ல, அந்த பார்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். அதுதான் போன் மேரோ பயாப்சி. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில் என்ன அப்படின்னா ஜம்சிட்டி டெரிஃபைன் நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜம்சிட்டி டெரிஃபைன் நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த நீடில் வந்து எப்படி இருக்கும்னா இதுதான் அந்த ஜம்சிட்டி டெரிஃபைன் நீடில். ஸோ இது வந்து நீடில். நெக்ஸ்ட் உள்ள அந்த குட்டியாக இருக்கிற லீனாக இருக்கிறது வந்து இன்னர் கேனுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கின்லேருந்து போனுக்கு போய் போன்லேருந்து அந்த போன் மேரோ பார்ட்டுக்கு வந்து போனதுக்கப்புறமா அந்த போன் மேரோ பார்ட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம அந்த நீடில் கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், திருப்பிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். ஸோ நல்லா திருப்பினதுக்கப்புறமா அந்த இன்னர் கெனுலா இருக்குல்ல, இந்த இன்னர் கெனுலாவை வந்து அந்த நீடில்குள்ளே விடணும். இன்னர் கெனுலாவை நீடில்குள்ளே விட்டு எதுக்காக அந்த இன்னர் கெனுலாவை நம்ம உள்ளே விடுறோம் அப்படின்னா அந்த நம்மளோட அந்த ஸ்பாஞ்சி பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறது இந்த கெனுலா தான். ஸோ அதுக்காக தான் இந்த கெனுலாவை அந்த நீடில்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணணும். கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் அந்த கெனலாவை அந்த நீடிலையும் ஒன்று போல் ரிமூவ் பண்ணணும், தனித்தனியாக ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த கெனலா உள்ளே விட்டு நம்ம அந்த ஸ்பாஞ்சி பார்ட் அதை எடுத்ததுமே ஒன்று போல் நீடிலும் கெனலாவையும் ஒன்று போல் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மலினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து செக்ஷன் எடுத்து அடுத்து ஹிஸ்டாலஜிக்கல் செக்ஷன் எடுத்து நம்ம HNE ஸ்டெயின் ஹெமடாக்சிலின் இயோசின் ஸ்டெயின் யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ரெட்டிகுலின் ஸ்டெயினும் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. ஸோ அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூ எடுத்ததும் ஃபார்மலினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹெமடாக்சிலின் அண்ட் இயோசின் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ரெட்டிகுலின் ஸ்டெயின் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸலண்ட். அது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும், எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். அதோட ஆர்கிடெக்சரும் சரி செல்லாரும் சரி நல்லா தெளிவாக தெரியும்.